அனைவருக்கும் வணக்கம். சிவராத்திரி திருநாள் யாழ்ப்பாணம் நாவக்குழி திருவாசக அரண்மனையிலிருந்து இந்த வேளையிலே பேசுகிறோம். திருவாசக அரண்மனையில் 108 சிவலிங்க பெருமானுக்கும் அடியார்கள் தங்கள் கரங்களினால் அபிஷேகம் செய்கின்ற வாய்ப்பு கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் கிட்டியுள்ளது. இது மிக அற்புதமான ஒரு திருக்கோவில். கருவறையிலே சிவதட்சணாமூர்த்தி வீற்றிருக்கின்றார். சுற்றி 108 சிவலிங்க பெருமான் காட்சியளிக்கின்றார். பக்தர்கள் இந்த சிவராத்திரி நாளிலே அதிகாலை 5 மணி தொடக்கம் இங்கே தங்களுடைய கரங்களினால் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று தங்களுடைய நேர்த்தியை நிறைவேற்றுவதற்கு இங்கே வருவது வழக்கம். இப்பொழுது அதிகாலை தொடக்கம் தங்களுடைய வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். மழை பெய்கின்ற போதிலும் மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் மழையிலே நனைந்த வண்ணமாக தங்களுடைய கையால் அபிஷேகம் செய்வதை பெருங்கடனாக கருதுகிறார்கள். இந்த ஆலயத்தின் சிறப்பு, இப்பொழுது பல நூறு அடியவர்கள் தினமும் வந்து வழிபாடு செய்வது மட்டுமல்ல, பிற நாடுகளிலே இருந்து இதை கேள்விப்பட்டு பலர் வந்து தரிசித்து செல்லுகிறார்கள். எல்லாம் வல்ல தெய்வ திருவருளினால் இந்த கைங்கரியம் நடைபெறுகிறது. இந்த கைங்கரியத்தை இந்த நாவக்குழியிலே சிவபூமி அறக்கட்டளை ஆரம்பித்து நடாத்துகிறது. இந்த நிலத்தை அன்பளிப்பு செய்தவர் இதய வைத்திய நிபுணர் டாக்டர் மனமோகன் அவர்கள் இந்த கோயில் வளர்ச்சிக்கும் பேருதவி புரிந்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவிலே வாழ்கிறார். இப்பொழுது இந்த கோயிலுக்கு மேற்கு பக்கத்திலே ஒரு திருவாசக அரங்கம் என்ற ஒரு மண்டபம் கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது. எதிர்காலத்திலே இங்கே இத்தகைய விழாக்களின் போது கலை நிகழ்ச்சிகள் நடாத்தக்கூடியதாக அந்த மண்டபம் பயன்பெறும். அதற்காக பல லட்சம் ரூபாய் செலவிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திருவாசக அரண்மனைக்கு முன்பக்கத்திலே சிவபூமி அறக்கட்டளையினுடைய அரும்பொருட்காட்சியகம் இருக்கின்றது. மியூசியம் யாழ்ப்பாணத்திலே உள்ள ஒரு மிக முக்கியமான அரும்பொருட்காட்சியகமாக இந்த சிவபூமி அரும்பொருட்காட்சியகம் விளங்குகிறது. பல ஊர் மக்களும் புறநாட்டவர்களும் வந்து திருவாசக அரண்மனையை தரிசிப்பதோடு அந்த அரும்பொருட்காட்சியகத்தையும் கண்டு மகிழ்ந்து செல்கிறார்கள். எல்லாம் இறைவனுடைய திருவருள் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்து கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். சிவராத்திரி வைபவம் இன்று காலை தொடக்கம் நடைபெற்று இரவு சரியாக 11 மணிக்கு பூசைகள் ஆரம்பமாகி 12 மணிக்கு லிங்கோத்பவ காலத்திலே சிவலிங்க பெருமானுக்கு இங்கே கருங்கல் ரதத்தில் இருக்கின்ற சிவலிங்க பெருமானுக்கும் மணிவாசக பெருமானுக்கும் விசேட அபிஷேகமும் பூசையும் இடம்பெறும். தொடர்ந்து அடியவர்கள் காலை 6 மணி வரை இந்த சிவலிங்கங்களுக்கு தங்கள் கைகளினால் அபிஷேகம் செய்வார்கள். மகா சிவராத்திரி தினத்தன்று லிங்கோத்பவ கால விசேட பூஜைகள் யாழ்ப்பாணம் நாவற்குழி திருவாசக அரண்மனையிலிருந்து நமது டிவியில் நேரலையாக